எல்லா கேள்வியும் உண்மையான கேள்வி தான். அது இதில் தலித் சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறனால தலித்து சமுதாயம், ஜாதி ஜாதி பிரச்சனை, மதமாற்ற பிரச்சனைகள், இவைகளில் தலித்து மக்களை இணைச்சு செயல்பட்டு அது வெற்றி காண முடியுமா அப்படிங்கிறத இந்த முக்கியமாக இந்த கூட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தலித் மக்கள் என்ன ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்கள், பின்னடைந்த மக்கள், எவ்வளவோ அரசு உதவி உத்தாவி செஞ்சாலும் இன்னும் மேலிட முடியாமல் தவிக்கக்கூடிய மக்கள். அந்த மக்களோட முஸ்லீம் மக்கள் இணைஞ்சு எல்லா விஷயங்களிலையும் ஒற்றுமையாக இணைஞ்சு வேலை செஞ்சு அதனால் முன்னேற்றம் கண்டு அதில் வெற்றி காண முடியுமா, அது நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறத டாக்டர் சாப் கொஞ்சம் விவரமாக சொன்னால் நல்லாயிருக்கும். சகோதரர் ஷேக் தாவூத் அவர்களுக்கு நன்றி. அவர்கள் இப்போது எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி, தலித்து முஸ்லீம் உறவின் மூலமாக தலித்து மக்களுடைய பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியுமா, முஸ்லீம்கள் அதற்கு எந்த வகையில் உதவலாம் என்று ஒரு கேள்வி. இயற்கையாகவே தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் உறவு ஏற்படுவது இயற்கையான ஒன்று. என்ன இயற்கை என்று சொன்னால், இருவருமே பாதிக்கப்பட்டவர்கள். முதலாவதாக ஒன்று ஒடுக்கப்பட்டவர்கள், இன்னொன்று ஒதுக்கப்பட்டவர்கள். ஆகவே பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்றாக இணைவது என்பது உலகம் பூராவும் நடக்கிற ஒன்று தான். அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் இணைந்து போராடுவது, குரல் எழுப்புவது என்பது உலகம் பூராவும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான். ஆக அந்த அடிப்படையில் இந்த ஒற்றுமை என்பது இயற்கையாக நிகழக்கூடிய ஒன்று தான். இன்னொன்று, முஸ்லிம் சமுதாயத்தில் இஸ்லாத்திற்கு இணைந்தவர்கள் எல்லா ஜாதியினரும் அடங்குவார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் தனித்திய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஆகவே ஒரு வகையான தொப்புள் கொடி உறவு முஸ்லிம்களுக்கும் தலித்துகளுக்கும் உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அடுத்து இன்னொரு வகையில் இஸ்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கரம் நீட்டுமாறு முஸ்லிம்களுக்கு கட்டளை எடுக்கிறது. அதனை ஒரு மார்க்க கடமை என்று சொல்கிறது. திருமறையிலே ஒரு வசனம், பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக நீங்கள் இறைபாதையிலே போராட தயங்குவதே. ஒமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி வல் முஸ்தலஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தான். குர்ஆன் சூரத்து நிசாவில். ஆக பலவீனமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இவர்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் இறைபாதையிலே போராட தயங்குவதேன். அவர்கள் இறைவனிடத்திலே முறையிடுகிறார்கள், இறைவா, ஒன்று எங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றிவிடு, நாங்கள் அந்த ஊரை விட்டு போயிடணும், அல்லது எங்களை பாதுகாப்பதற்கு ஒரு உதவியாளனை அனுப்பிவிடு. ஏதாவது ஒன்று செய். ஒன்று நாங்கள் இந்த ஊரை விட்டு போயிடணும், இல்லாவிட்டால் எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பு. ஆக இந்த அபயக்குரல் உங்கள் காதுகளில் விழவில்லையா? ஆகவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கரம் நீட்டுவது முஸ்லிம்களுடைய சமயக் கடமை, மார்க்க கடமை. அந்த வகையிலும் நமக்கு அவர்களோடு ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டிய ஒரு அவசியமும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. ஆக இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது இந்த ஒற்றுமை என்பது தேவையான ஒன்று. ஆனால் என்னுடைய பார்வையில் இப்படி ரெண்டு சமுதாயங்கள் இணைவதை விட அநீதிகளுக்கு எதிராக எல்லா சமுதாயங்களும் இணைந்தால் நல்ல பலனை தரும் என்பது என்னுடைய கருத்து. இந்தியாவில் தலித்து மக்கள் மட்டுமல்ல, பலதரப்பு மக்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள், ஆதிவாசிகள், பெண்கள், கொத்தடிமைகள் என்று பல்வேறு தரப்பு மக்கள், எல்லா வகைகளிலும் பாதிப்புக்குள்ளான மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லா சமுதாயங்களிலும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அநீதிக்கு எதிராக எல்லா தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்பது அதிக பலனை தரும். ரெண்டு சமுதாயங்கள் இணைந்து கொள்வதை விட, இந்தியாவில் ஒரு பன்மை சமுதாயமாக இருக்கின்ற காரணத்தினால், பல்வேறு சமுதாயங்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால், அநீதிக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியர்களும் எழுவது நல்ல பலனை தரும். பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் குரல் கொடுக்கும் என்பதாக அல்ல. இப்போது பெரியார் அவர்கள் தலித்துகளுக்காக குரல் கொடுத்தார். பெரியார் தலித்தா? இல்லை. அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரா? இல்லை. அவர் உயர் சாதிக்காரர், சுகமாக இருந்தார், நல்ல பெரிய பணக்காரர், பெரும் குடும்பத்தை சார்ந்தவர், ஈரோடினுடைய முனிசிபல் தலைவராக இருந்தவர். அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை, சுகமாக இருந்தார். அவர் ஒன்றும் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இப்போ அண்ணா குரல் கொடுத்தார். அண்ணா என்ன பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரா? இல்லை. புத்தர் என்ன தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரா? இல்லை. ஆகவே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது.
ஆகவே ஒட்டுமொத்த மனித இனத்தின் மீதும் இந்த கடமை இருக்கிறது, அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவர். ஆக 2 பிரிவினர் தான், கொடுமைக்கு உள்ளானோர், கொடுமையை எதிர்ப்போர். கொடுமைக்கு உள்ளானோர், கொடுமையை எதிர்ப்போர், இந்த 2 பிரிவு தான். ஆக இந்த கொடுமையை எதிர்க்கிற பிரிவில் எல்லாரும் சேர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் எல்லா சமுதாயங்கள்லையும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையும் இவங்க இந்த சமுதாயத்தில் பிறந்தவங்களாம் மோசம் என்று சொல்ற மாதிரி ஒன்று கிடையாது. அந்த கருத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே அம்பேத்கருடைய மேற்கோளை உங்களுக்கு படித்து காட்டினேன். பிராமணியம் என்றால் என்ன? நான் பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பிராமணியத்தை தான் எதிர்க்கிறேன் என்று சொன்னார் அம்பேத்கர். ஆக அந்த பிராமணிய உணர்வு ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்கு. ஆகவே இந்த கொடுமைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்திய சமுதாயம் எழுந்து நிற்கிற போது அது இன்னும் அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் முஸ்லிம்களுக்கு இது சமய கடமையாகவும் மார்க்க கடமையாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. இன்னும் அதிகமாக அவர்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் மறுமையில் அவர்களுக்கு இது குறித்தும் கேள்வி உண்டு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீ குரல் கொடுக்காமல் இருந்தது ஏன் என்பது மறுமையிலே கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இஸ்லாம் பரவியதற்கான காரணங்களை பட்டியலிடுகிற போது ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கின்ற பணியை செய்த காரணத்தினாலே தான் இஸ்லாத்திலே மக்கள் இணைந்தார்கள் என்று ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொன்னேன். மத்திய கிழக்கிலே ரோம பாரசீகர்களுடைய பேரரசிலிருந்து கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றியது, இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை கைதூக்கி விட்டது. இது போன்ற காரணங்கள் தான் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது என்று விவேகானந்தருடைய மேற்கோளையும் உங்களுக்கு சொல்லிக்காட்டும். ஆக இது கடமை. ஆக தலித் முஸ்லிம் ஒற்றுமை என்ற எல்லையையும் தாண்டி எல்லா சமுதாய மக்களையும் அரவணைத்துக் கொண்டு போராடுகிற போது அது மிகப்பெரிய வெற்றியை தரும்.